ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் குரூப் 2க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 5:00 கிட்ட எழுந்திரிச்சாச்சு. ஸோ 5:00 எழுந்திரிச்சு ஆக்சுவலி நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஷெட்யூல் பிளான் வர்ற வரைக்கும் ஏதாவது யூடியூப் சேனல்ல வந்து ஷெட்யூல் பிளான் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் தெரிஞ்சு போச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப தமிழ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படியும் சொல்லாம அப்படியும் சொல்லாம சொன்னாங்க. அதாவது சிலபஸ்ல இருந்து கேட்போம். எங்க இருந்தாலும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே சொல்லிட்டு நம்ம என்ன இது பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு புது நோட் போட்டுட்டேன். புது நோட் போட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த டைம்லலாம் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத நான் போட்டுட்டேன். இந்த டைமிங் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்து போட்டுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன போட்டுட்டேன் அப்படின்னா, அந்த குரூப் வந்து எந்தெந்த இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். குரூப் 2, 2A என்னதுன்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணியிருந்தேன். மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இது வீடியோ போட்டுக்க மாட்டேன். பட் இது வந்து எங்கெங்கெல்லாம் இது இருக்கும், மெயினா எதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுல இருக்கும். ஸோ அது வந்து என்ன சேனல்னா வரண்டா ரேஸ் இல்ல அட்டா 247 அந்த இதை பார்த்து நான் இந்த இதை நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி இதை போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நான் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, என்னோட டைம் அதாவது மார்னிங் 5:00 இருந்து நைட் டைம் வரைக்கும் நான் என்னெல்லாம் ஸ்டடி பண்றேன், எந்தெந்த டைம்ல எந்தெந்த ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இனிமே நான் என்ன பண்ண போறோம்னா, இந்த நோட் வந்து இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கிளாஸ்ல வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பாத்துக்கலாம். அதுல வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட்ல அதாவது நம்ம குரூப் 4 எடுத்துக்கிட்டாலும், குரூப் 2 எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் மெயின் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா குரூப் 4ங்கிறது 6 to 10th அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்க்கு நான் சொல்றேன். 6 to 10th அப்படிம்பாங்க. 11th 12th கேட்பாங்க. இது நம்ம குரூப் 2 அப்படின்னா நமக்கு 10th 11th 12th டிகிரி ஸ்டாண்டர்ட் அந்த லெவல்ல இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 10th நம்ம எடுக்கலாம். ஏன்னா குரூப் 4க்கும் இல்லாம குரூப் 2 இல்லாம நடுவில் இருக்கும். ஸோ வந்து 10th நான் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன எடுக்க போறேன் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து போறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து எடுத்திருக்கோம். எக்கனாமிக்ஸ் நானும் அவ்வளோ சேர்ந்து படிக்கிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ்ல வந்து லாஸ்ட் லெசன் ஓகேங்களா? இது இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் இது படிச்சிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க என் கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ரிஷப் அகாடமியோ இல்ல வேற ஏதாவது குருநாத்தோ இந்த மாதிரி நிறைய அட்டா அதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாவது இல்ல நல்ல ஒரு பெஸ்ட்டா ஒரு இதுக்கு நம்ம அந்த இதுல என்னன்னு பார்த்துட்டு ஆனா அதை ஃபாலோ பண்ண முடியாது. உண்மையிலே என்னால வந்து அவங்க போடுற ஸ்பீடுக்கு வந்து போக முடியாது. அது மட்டும் இல்லாம நமக்கு டைமிங் வந்து கரெக்டா வராது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும். ஸோ டைமிங் வந்து கரெக்டா வராது. ஸோ அதனால வந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாங்க 2 பேரும் ஒரு ஒரு இதை ஃபாலோ பண்ணணும். அந்த நமக்குன்னு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். ஸோ அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிக்க போறோம். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பாலிட்டி, ஜியோகிராஃபி, அப்புறம் ஹிஸ்ட்ரி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th ஓகேங்களா? 11th 12th ஜிஎஸ் இதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் லெசன்ஸ் எல்லாமே இருக்கும்ல. 11th 12th எல்லாமே படிக்க முடியாது. ஸோ அதுக்கு குரூப் 2 சிலபஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெசன் இருக்கும். ஸோ அந்த இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து புதுசா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் படிக்கிறதுக்கும் ஆல்ரெடி படிச்சவங்க வந்து ரிவைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இது மாதிரி புதுசா படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா என் கூட படிக்கிற மாதிரி கரெக்டா ஸ்டடியா படிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ நான் வந்து இப்ப ஆஸ் சொன்ன மாதிரி 10th படிப்போம். இப்போ கரெக்ட்டா ஒரு 10 to 12 அந்த டைம்க்குள்ள நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா 10 to 12 இந்த டைம்ல வந்து 1 ஹார் தமிழ் அப்புறம் 1 ஹார் ஜிஎஸ் அப்படி எடுப்போம். இல்லன்னா 2 ஹார்ஸ் தமிழ் படிச்சுட்டு ஈவினிங் வந்து 2 to 3 ஓகேங்களா? 2:00 to 3:00 இந்த டைம்ல வந்து தமிழ் எடுப்போம். அதாவது மேக்ஸிமம் ஒரு டேக்கு வந்து 2 ஹார்ஸ் ஜிஎஸ், 2 ஹார்ஸ் தமிழ் ஓகேங்களா? அப்புறம் 1 ஹார் வந்து அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சை எடுத்து ஏதாவது ஒரு 1/2 ஹவர் 1 ஹார் கிடைக்கும். சோ அதுல வந்து மேக்ஸ் பாத்துக்கலாம், டெய்லி போட்டு பாத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். சோ எதுபடி நடக்கும் தெரியல. பட் நாங்க காலையில உள்ளது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சோம். அதுக்காக நிறைய பேஜ்லாம் எங்களால படிக்க முடியாது. ஏன்னா 2 பேர் கமெண்ட் பண்ணி படிக்கிறோம். என்னோட இது வேற மாதிரி இருக்கும். அவரோட இது வேற மாதிரி இருக்கும். வே ஆஃப் தாட் வேற மாதிரி இருக்கும். சோ அதனால நாங்க வந்து சரி ஓகே படிக்க நமக்கு எப்படின்னா தனியா படிச்சனா ஒரு சில பேர் தனியா படிச்சுவாங்க. தனியா படிச்சு நான் தனியா படிச்சாதான் எனக்கு என்னால முடியும் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து கம்பைன் பண்ணி ஸ்டடி பண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. சோ அது மாதிரி தான் நாங்க 2 பேரும் அந்த இதுல சேம் கேட்டகரி. சோ அந்த இதை நாங்க வந்து என்ன பண்றோம் ஃபாலோ பண்றோம். சோ நீங்க வந்து எங்க கூட ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா படிக்கலாம். நான் இது மாதிரி ஏதாவது ஒரு டைம் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். 10:30 அல்லது 2:30 இந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவேன். இன்னும் நம்ம பழச அந்த குரூப் பத்தி பேசிட்டே இருந்தா அவங்க நமக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க போறது கிடையாது. இன்னும் அவங்க சொல்றது சொல்லதான் செய்வாங்க. ரெஸ்பெக்ட் அதாவது என்னன்னா சிலபஸ்ல இருந்து நாங்க எடுத்துருக்கோம். அது எங்க இருந்தாலும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ வந்து இன்னும் சில பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரா பின்வாங்க தான் செய்யறாங்க தவிர 2 3 அகாடமி மட்டும் நமக்காக பேசுறாங்க. சோ இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருந்தா ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. ஏன்னா அவங்க அது ஒரு விஷயம் வந்து நமக்காக பண்ணுவாங்க அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். பட் அவங்க வந்து பேசி அப்படியே மூடி மறைக்கிற மாதிரி பாக்குறாங்க. சோ அதுக்காக ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இனி அதை பத்தி பேசிட்டு இருக்க வேணா அடுத்த குரூப்புக்காக நம்ம படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? குரூப் 2 படிக்க ஆரம்பிக்கலாம். சோ 10th ஸ்டாண்டர்ட் எடுத்துருவோம். 10th ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி தமிழ்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் படிக்க போறோம். ரெண்டுமே ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், 10th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா? சோ மேத்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து அப்படி கண்டினியூவா போடுற மாதிரி பாத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ்ல ஏதாவது கேளுங்க. ஓகேங்களா? ஓகே பாய்.